வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஹேர் க்ரோத்துக்கு ஒரு ஹேர் பேக் சொல்லுங்கள் சிஸ்டர், அதுவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்பவே ஈஸியாக முடி வளர்கிறதுக்கு இந்த ஒரு செடி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும், ஈஸியாக முடி வளர்க்கலாங்க. அதே மாதிரி ரொம்பவே சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடிங்க. ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ரெண்டுமே முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லதுங்க. லீவ்ஸை நீங்கள் ஹேர் பேக்காக போட்டு ஃப்ளவர்ஸை ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சிங்கன்னா சூப்பரான முடி வளர்ச்சி இருக்கும். இந்த ஒரு செடி இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படி ஹேர் க்ரோத் இருக்குங்க. நீங்கள் எந்த ஆயிலும் கடையில் வாங்கி போடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. அவ்வளோ சூப்பரான முடி வளர்ச்சி நாங்கள் எங்களோட கண் கூட பார்த்த ஒரு விஷயம் இதில் இருக்குங்க. முடி அப்படி கருகருன்னு நீளமாக வளருங்க. இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு செம்பருத்தி இலைகள் எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் அளவுக்கு செம்பருத்தி இலைகள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் முடியோட குவான்டிட்டிக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இதை அப்ளை பண்ணுனா திப்பி திப்பியாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லீவ்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. காம்போடு சேர்த்திங்கன்னா அலசுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இலைகள் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அலசலாங்க. முடி அலசும் போது ரொம்ப ஈஸியாக அலசலாம். நிறைய தண்ணி தேவைப்படாது. அப்படி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வடி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு செம்பருத்தி இலைகள் எடுத்து நல்லா கழுவிடுங்க. பூச்சி மண் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவிட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொரங்கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடி அவ்வளோ கருகருன்னு சூப்பராக இருக்குங்க. பெஸ்ட்டு ஹேர் பேக்னு சொல்லுவேன் என்ன கேட்டால். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னருங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஹேர் ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அடிக்கடி கமெண்ட்டில் கேட்பீங்கல்ல, நீங்கள் சொல்கிற ஹேர் பேக்கில் எந்த ஹேர் பேக் சிஸ்டர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நம்மளோட ஹேர் பேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஹேர் பேக் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு கிளாத்லேயோ இல்லை வடியோ வச்சு ஃபில்டர் பண்ணினதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்மளோட ஹேர் பேக்கை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். ஆயில் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஹேர் பேக் போட்டிங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தலையிலேயே ஒட்டிக்கும், அந்த எண்ணெயோடு சேர்ந்து ஒட்டிக்கும். அதனால் ட்ரையான ஹேர் பேக் போடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அதே மாதிரி முந்தின நாள் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கூட அதுவும் உங்களுக்கு டேண்ட்ரஃபை உண்டு பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு அதனால் ஹேர் ஃபால் இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரையான ஹேரில் போடுறது தான் பெஸ்ட்டான ஹேர் பேக்காக இருக்கும். இந்த ஹேர் பேக் நீங்கள் ஸ்கால்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். முடியோட வேர்க்கால்களில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத நீங்கள் நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. மெயினாக நீங்கள் முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா இது ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹேர் பேக். அப்போ நீங்கள் முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணினீங்கன்னா தான் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நாம் கஷ்டப்பட்டு ஹேர் பேக்கை அரைச்சிட்டு நம்ம முடியோட வேர்க்கால்களில் போடாமல் சும்மா மேலால் அப்ளை பண்ணுறதுனால ஒரு பலனும் கிடைக்காது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. முடியோட வேர்க்கால்களில் முக்கியமாக அப்ளை பண்ணணும். மிச்சம் இருந்தால் மட்டும் நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு வேர்க்கால்கள்லேருந்து நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டு 1/2 hour to 45 minutes வச்சு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் பேக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களோட முடி நல்லா சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, ஷாம்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அது எப்படின்னா கொஞ்சமாக ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணலாங்க. 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கும் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தேவையில்லை. 10 வயசுக்கும் மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வாரத்தில் 2 நாள் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாம். செம்பருத்தி பூக்களை உபயோகப்படுத்தி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க. ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களோட முடி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.